வணக்கம். ஆகஸ்ட் 26ஆம் தேதி பங்குச்சந்தை முடிந்த பின் வெளிவந்த சில செய்திகளை விரைவாக பார்க்கலாம். இது இன்னைக்கு இரண்டாவது வீடியோ. முதல் வீடியோ நம்ம சாயங்காலம் பார்த்துருந்தோம். அந்த வீடியோவில் இருக்கிற சில செய்திகளுடைய தொகுப்பு தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்ற செய்தி இருக்குது. யாஹூ அவங்க இந்தியாவிலேருந்து வெளியேற போவதாக ஒரு செய்தி வெளியாயிருக்கு. ஏர்லைன் ஸ்டாக்ஸ்க்கு ஒரு நல்ல செய்தி இருக்குது. ராகேஷ் சுன்ஜுன்வாலா நேற்று வாங்கிய மற்றும் விற்ற பங்குகள் எவை? 290 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு ஒரு ஸ்டாக்குக்கு. இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்து ஒரு பங்கு டீட்டெயில்ஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்திகள் அனைத்துமே நம்ம சாயங்காலம் வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். நம்ம ருபி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இன்றைக்கு பங்குச்சந்தை முடிந்த பின் அல்லது முடிகிற தருணத்தில் வெளிவந்த சில செய்திகளை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. அதானி கிரீன் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுவதற்காக. $750 மில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அவங்க USD டினாமினேட்டட் ஃபாரின் கரன்சி பாண்ட்ஸாகத்தான் ரைஸ் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. பிரிகேட் என்டர்பிரைசஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி வர்ச்சுவல் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ நடத்த போகிறதா அறிவிச்சிருக்காங்க. 27 ஆகஸ்ட்லேருந்து 29 ஆகஸ்ட் வரைக்கும். இதில் எந்தெந்த இடத்துல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்ன்றதையும் கம்பெனி டீட்டெயில்ஸ் வெளியிட்டிருக்காங்க. சென்னை, மைசூர், பெங்களூரு மற்றும் ஹைதராபாத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை இந்த எக்ஸ்போவில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 30 லட்சம்லேருந்து 5 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ப்ராப்பர்ட்டிஸ் இந்த எக்ஸ்போவில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜிண்டால் பாலிஃபிலிம்ஸ் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ஜிண்டால் இந்தியா சோலார் எனர்ஜி லிமிடெட்டில் 100% ஸ்டேக் வாங்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இதற்காக 5 லட்சம் ரூபாய் செலவு செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. கம்பெனி அமைத்தது எதற்காகன்னு செக் பண்ணி பார்க்கும்போது சோலார் எனர்ஜி பிஸ்னஸ் செய்வதற்காகத்தான் அமைச்சிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு இந்த கம்பெனி எந்த பிஸ்னஸும் செய்வது இல்லை. விப்ரோ தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. விப்ரோ வேறொரு கம்பெனியான டேட்டா ரோபோன்ற கம்பெனியுடன் இணைந்து சொல்யூஷன்ஸ் தயாரிக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. டேட்டா ரோபோன்ற கம்பெனி ஆக்மெண்டட் இன்டெலிஜென்ஸில் முன்னணி கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. தங்கமயில் ஜுவல்லரி கம்பெனியுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் இன்றைக்கி நடைபெற்றதுங்க. அதில் அவங்க டிவிடெண்ட்டுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. $4 ஒரு ஷேருக்கு. இப்போ இது செப்டம்பர் 15 அல்லது அதற்கு முன்பே பேமெண்ட் செய்யப்படும்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. சென்டினல் டீ கம்பெனியுடைய ஷேர்ஸை செக்யூரா இந்தியா ட்ரஸ்ட் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு 95,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை $137.43. டிவி டுடே நெட்வொர்க் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு சேனல் ஆஜ் தக் தேஸ்ன்ற பெயர் மாற்றம் செய்ய போகிறாங்க. குட் நியூஸ் டுடே அப்படின்ற பெயர் மாற்றம் செய்ய போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இதற்குரிய ஒப்புதல் இந்திய அரசாங்கம் கிட்டேருந்து வாங்கியாச்சுன்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி JSC ராஸ் ஓபரான் எக்ஸ்போர்ட் கம்பெனியுடன் ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கையெழுத்திட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின்படி இந்த 2 கம்பெனிகளும் விக்ரமாதித்யா அப்படின்ற இந்தியன் நேவி ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு தேவைப்படக்கூடிய சில பொருட்களை உற்பத்தி செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி மத்திய அரசு ட்ரோன் ரூல்ஸில் சில தளர்வுகள் கொண்டு வந்திருக்காங்க. அதை வரவேற்றிருக்காங்க. ரத்தன் இந்தியா என்டர்பிரைஸ் லிமிடெட் இப்போது ட்ரோன் பிஸ்னஸில் இறங்க போகிறத சில நாட்களுக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் US கம்பெனியான மேட்டர்நெட்டில் அவங்க முதலீடும் செஞ்சுருக்காங்க. இந்த மேட்டர்நெட்ன்ற கம்பெனி ட்ரோன் லாஜிஸ்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம் கம்பெனி. புது விதிகள் காரணமாக ஏர் டாக்ஸிஸ் விரைவில் இந்தியாவில் வரும் அப்படின்னு சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவில் போயிங் 737 மேக்ஸ் வகையான ஏரோப்ளேன்ஸ் மறுபடியும் பறப்பதற்கான அனுமதி இந்திய அரசாங்கம் வழங்கியிருக்கு. இன்னைக்கு தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோம். இந்திய அரசு இந்த அனுமதி விரைவில் வழங்குவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த அனுமதி கிடைச்சிருக்கு. ஸ்பைஸ் ஜெட் கிட்ட இந்த போயிங் 737 மேக்ஸ் ஏர்கிராஃப்ட்ஸ் 100க்கும் மேலே எண்ணிக்கை இருக்குது அவங்க கையில். 2.5 ஆண்டு கழித்து இப்போ மறுபடியும் போயிங் 737 மேக்ஸ் பறக்க ஆரம்பிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது.
ஏஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குறித்து சிலர் கேள்வி கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு 6% மேல அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் இன்ட்ராடேல. ஒரு காரணமும் இருக்கு போல தெரியுதுங்க. கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுடைய சப்சிடரி கம்பெனிஸ்ல அவங்களுடைய ஸ்டேக்க விற்பனை செய்ய போறதாக அறிவிச்சிருக்காங்க. சில சப்சிடரி கம்பெனிஸ்ங்க. எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கும்போது கேஎன்ஆர் சங்கர் ராம் பெட் ப்ராஜெக்ட்ஸ், கேஎன்ஆர் ஸ்ரீரங்கம் இன்ஃப்ரா மற்றும் கேஎன்ஆர் திருமலா இன்ஃப்ரா. இது அனைத்துமே அவங்க கியூப்ன்ற கம்பெனிக்கு விற்பனை செய்வாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இது கூட காரணமாக இருந்திருக்கலாம் இன்னைக்கு ஷேர் பிரைஸ் அதிகரித்ததற்கு. கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனி பஞ்சாப் அரசுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து இட்டிருந்தாங்க சில நாட்களுக்கு முன்னாடி. அதன் பாகமாக அவங்க ஆகஸ்ட் 31 மொஹாலியில் அவங்களுடைய முதல் டயக்னாஸ்டிக் சென்டர் அமைக்க போறதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த டயக்னாஸ்டிக் சென்டரில் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ மற்றும் பேத்தாலஜி லேபரட்டரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்னு அறிவிச்சிருக்காங்க. வக்ராஞ்சி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனி பஞ்சாப் நேஷனல் பேங்குடன் இணைந்து பேங்கிங் சர்வீசஸ் கொடுக்க போறதாக அறிவிச்சிருக்காங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்றோம்னா, இன்னைக்கு வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். இசாப் இந்தியா 16% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 718% வால்யூம் அதிகரிப்பு. ஹெச்எல்இ கிளாஸ்கோட் 13% ஷேர் பிரைஸும் 458% வால்யூம் அதிகரிப்பு. லிகிதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 11% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 234% வால்யூம் அதிகரித்தது. ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் 9.65% ஷேர் பிரைஸ், 294% வால்யூம். சமன்லால் செட்டி அரிசி கம்பெனி 8.5% உயர்ந்தது. 177% வால்யூம் அதிகரிப்பு. அப்போலோ பைப்ஸ் 8.5% ஷேர் பிரைஸ், 362% வால்யூம். ஹிந்த் ரெக்டிஃபயர்ஸ் 7.6% அதிகரித்தது. 513% வால்யூம் அதிகரித்தது. நசாரா டெக்னாலஜிஸ் 6.5% ஷேர் பிரைஸ், 213% வால்யூம். ஹாரிசன்ஸ் மலையாளம் 6% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 176% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஐநாக்ஸ் விண்ட் 8% விழுந்தது. 136% வால்யூம் அதிகரித்தது. லிண்டே இந்தியா 7.5% சரிந்தது. 263% வால்யூம் அதிகரிப்பு. டிஆர்சி சிஸ்டம்ஸ் 5.5% விழுந்தது. 151% வால்யூம். ஒகாட் 5% விழுந்தது. 293% வால்யூம் அதிகரிப்பு. என்எம்டிசி 5% வீழ்ச்சி, 151% வால்யூம் அதிகரிப்பு. பாரதி ஏர்டெல் 4% விழுந்தது. 112% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.